ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் வந்து 10ஆம் வகுப்பு தகுதி தேர்வுக்காக நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு வந்திருக்கோம். இதில் வந்து இயல் 3 வரைக்கும் முடிச்சிருக்கோம். அது நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. இனி வந்து அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூஜிடிஆர்பி வந்து கன்ஃபார்மாக இந்த மந்த்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது சைட் பை சைடு வந்து நீங்கள் தமிழையும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நம்ம தகுதி தேர்வோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். இதில் நீங்கள் 50க்கு 20 வாங்கினா தான் நம்ம அடுத்த நம்மளோட சப்ஜெக்ட் வந்து நம்மளோட மெயின் சப்ஜெக்ட் வந்து கரெக்ஷனுக்கே எடுத்துக்கொள்ளப்படும். இதில் நம்ம சப்போஸ் 50க்கு வந்து 20க்கு கம்மியாக வாங்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். நீங்கள் சப்ஜெக்டில் உங்களோட மெயின் சப்ஜெக்டில் நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண மாதிரி எழுதியிருந்தாலும் நோ யூஸ் இல்லைங்களா. அதனால் 50க்கு 20 வாங்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸும் இருக்கும், 1 மார்க்ஸ் கொஸ்டின்ஸும் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற வகையில் 30 வினாக்கள் தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற வகையில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ அதனால் 10ஆம் வகுப்பு தமிழை வந்து மிக மிக தெளிவாக பாருங்கள். இதில் தமிழில் வந்து நம்ம 30 வினாக்கள் கேட்பாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா. 30 வினாக்கள் ஆனால் 50 மதிப்பெண்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 20 கொஸ்டின்ஸ்க்கு வந்து 2 மார்க் கொஸ்டினாக வரும், அப்போ 40 மார்க்கு. அப்புறம் 10 கொஸ்டின் வந்து 1 மார்க் கொஸ்டினாக வரும், அதுக்கு ஒவ்வொரு மார்க்கு, அப்போ மொத்தம் 50. சரிங்களா. மொத்தம் வந்து 50 மதிப்பெண்கள். 50 மதிப்பெண்கள் கேட்குறது பார்த்திங்கன்னா 30 வினாக்கள் தான். இப்போ 30 வினாக்களுக்கு 50 மதிப்பெண்கள். அப்போது நம்மளுக்கு வேண்டியது 20 மார்க்கு. 20க்கு மேலே எடுத்தால் சந்தோஷம், ஆனால் கண்டிப்பாக 20 வாங்கணும் இல்லைங்களா. இப்போ முதல் 10 கொஸ்டின் கரெக்டாகிறதுனாலே 10 × 2 20 மார்க் வந்துடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வர்ற 20 கொஸ்டின்னு 2 மார்க் இல்லைங்களா, அதில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா வந்து அதிலேயே முதல் 20 கொஸ்டினில் 2 மார்க்னால் அதிலே 40 வந்துடும். நம்ம 40க்கு 20 எடுத்தால் கூட நம்மளுக்கு இந்த இடத்துல ஓகே தான். அடுத்து வரதுல 1 மார்க்ஸ் தான், 10 வந்து 1 மார்க் வினாவாக தான் இருக்கும். ஸோ மொத்தம் 50. அதனால் வந்து இந்த 2 மார்க் வினாவை வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னாவே அதில் வந்து நம்ம வந்து அந்த தகுதி தேர்வை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு அந்த கொஸ்டின்ஸே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். அதனால் தமிழுக்கு மிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தமிழுக்கு டெய்லி ஒரு 1/2 hour ஒதுக்குங்க. மொத்தமாக ஒரே நாளில் படிக்க முடியாது. ஏன்னா நம்ம லெசன் பை லெசனாக படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்க்கும் போது அதுவும் அங்கே போய் உட்காரும் போது நம்மளுக்கு ஒரு விதமான குழப்பங்கள் வரும். அந்த குழப்பங்களெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம டெய்லி டச்சப் வச்சுக்கோங்க. சில பேர் வந்து இங்கிலீஷ் மீடியத்திலேயே எல்லாமே படிச்சிருப்பீங்க, அவங்களுக்கு வந்து தமிழ் வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்படியே உள்ளவங்களாம் டெய்லி ஒரு 45 மினிட்ஸ் ஒதுக்குங்க. அப்போ தான் நம்மளுக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் லெவல் வந்து அதிகமாகும். இது வரைக்கும் படிக்காட்டி பரவாயில்ல, இப்போ இருந்து படிக்க ஆரம்பிங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் அடையலாம். ஏன்னா நம்ம எவ்வளோ நாள் படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளவு வந்து கான்சன்ட்ரேஷனோட ஃபோக்கஸோடு படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எவ்வளோ தூரம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்மளோட வெற்றி பாதைக்கு முதல்ல வந்து கொண்டு போய் சேர்க்கும் நம்மளை. அதனால் அவங்களாம் நிறையா நாள் படிக்கிறாங்க, நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோமே, முடிக்க முடியுமா, அந்த டென்ஷனுக்கே மைண்டை கொண்டு போகாதீங்க. அந்த டென்ஷனுக்கு கொண்டு போனோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மைண்டு வந்து ஒரு மாதிரி கிளியராக இருக்காது. ஸோ நம்ம படிக்கிறதுமே பார்த்திங்கன்னா ஒரு பதட்டத்தோடய படிக்கும்போது நம்மளுக்கு வந்து அது மறக்கிறதுக்கு தான் அதிக சான்சஸ் இருக்கும். அதனால் இப்போ இருந்து ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக வெற்றி அடையலாம். அதனால் தைரியமாக கான்ஃபிடென்ட்டோட முழு முயற்சி பண்ணுங்கள். வாங்க இயல் 4 பார்க்கலாம். மொழிபெயர்ப்பு கல்வி. அதாவது இதில் வந்து நிறையா வந்து 1 மார்க்ஸ் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு வரதே பாருங்கள், ஒரு மொழியில் இது, அதாவது வந்து இந்த லெசனில் என்னென்னலாம் பார்க்கணுமோ அதை ஒரு வாட்டி சொல்லிவிட்டு வழக்கம் போல் இதை வந்து ஃபில்லப் ஃபார்மேட்டில் கொஷின்ஸ் எழுதியிருக்கேன், அதையும் நான் அட்டாச் பண்ணுறேன். அதையும் நீங்கள் பார்த்துட்டிங்கனாவே இந்த லெசன் வந்து தரோவாயிரும். ஃபஸ்ட்டு படிக்கும்போது நீங்கள் வந்து ஃபில்லப் ஃபார்மேட்டில் படிச்சுக்கோங்க. லெசனை ஒரு டைம் படிச்சுட்டு ஃபில்லப் ஃபார்மேட்டில் படிச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம ரிவைஸ் பண்ணும்போது நம்ம வந்து 4 ஆப்ஷன் எழுதி பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் 4 ஆப்ஷன் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஓகே. ஏன்னா இப்போ என்னோடய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 4 ஆப்ஷன் கொடுப்பேன். அப்போ வந்து அந்த ஆன்சரை உங்களுக்கு 4ல் 1 செலக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அங்கே போனீங்கன்னா சில கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா அந்த வினாவை பார்த்திங்கன்னா 4 ஆன்சருமே கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா அட்லீஸ்ட் 2 ஆன்சர் கன்ஃபார்மாக கரெக்டுங்கிற மாதிரி தோணும். அதில் எதை சூஸ் பண்ணுறதுல குழப்பம் வரும். அந்த குழப்பமே வர வேணாம். கொஸ்டினாக பார்த்தோன்னா நம்ம ஆன்சரை மைண்டுக்கு கொண்டு வரீங்க, அந்த ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்குறோம், மார்க் பண்ணுறோம். அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹீரோ நீங்கள் தான்.
ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது தான் மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா மனவை முஸ்தபா. அதாவது ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வந்து வேறொரு மொழியில் வெளியிடுவது தான் மொழிபெயர்ப்பு. நம்மளுக்கு தெரியும், ஒரு ஒரு மொழியில் எழுதியிருப்பாங்க, அதை வேறொரு மொழியாக மாற்றி எழுதி வெளியிடுறதா மொழிபெயர்ப்புன்னு தெரியும். அதை வந்து அப்படி சொன்னவர் யார் அப்படின்னா மனவை முஸ்தபா. மனவை முஸ்தபா. அடுத்தது ஜெகநாதன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறார். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்குமே இந்த மொழிபெயர்ப்பானது ஒரு காரணம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா மு.கு. ஜெகநாதர். ஸோ இது ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, இது செகண்ட் பார்த்துக்கோங்க. அடுத்தது மொழிபெயர்த்தல் அப்படிங்கிற தொடரை வந்து தொல்காப்பியர் வந்து மரபியலில் 98 குறிப்பிட்டிருக்கார். இப்போ மொழிபெயர்ப்பு என்ற தொடரை டேஸ் யார் வந்து மரபியலில் குறிப்பிட்டாங்கன்னா தொல்காப்பியர். இல்லைனா மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் எதில் குறிப்பிட்டார்னா மரபியலில். இந்த மாதிரி எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது சின்னமனூர் செப்பேடு வந்து சங்க காலத்தில் தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்துகிறது. இப்போ சங்க காலத்தில் இருந்தே தமிழில் வந்து மொழிபெயர்க்கிறது இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு சொன்னது எது அப்படின்னா எந்த செப்பேடு அப்படின்னா சின்னமனூர் செப்பேடு. இப்போ சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்துகிற செப்பேடு எது அப்படின்னா சின்னமனூர் செப்பேடு. அடுத்தது ராமாயணம் மகாபாரதம்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வடமொழியில் தான் இருந்தது இல்லைங்களா, அதுக்கப்புறமா தான் மொழிபெயர்ப்பு பண்ணாங்க. அப்போ ராமாயணம், மகாபாரதம், பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், ராமாயணம் ரெண்டு ஒன்று தான். வில்லி பாரதம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா வடமொழி கதைகளை தழுவிதான் நம்ம வந்து தமிழுக்கு வந்து மாற்றி படைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, வடமொழியில் எழுதுனது தான் தமிழில் வந்து மாற்றி நம்மளுக்கு மொழிபெயர்க்கப்பட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இவையெல்லாம் வடமொழி நூல்கள் வந்து கீழ்கண்டவற்றுள் மாறுபட்டது எதுன்னு கொடுத்து வடமொழி நூல்கள் வடமொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் வந்து 3 தான் கரெக்டாக கொடுத்து 1 மாற்றி கொடுத்து கூட ஆப்ஷன் ஆடு 1 கேட்கலாம். அதாவது வடமொழியில் இருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள் என்னென்ன அப்படின்னா எடுத்துக்காட்டு என்னென்ன அப்படின்னா ராமாயணம், மகாபாரதம், பெருங்கதை, சீவக சிந்தாமணி, வில்லி பாரதம். இதில் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லி பாரதம், வேறு ஏதாவது ஒன்று கொடுத்து திருக்குறள் இப்படி ஏதாவது கொடுத்துறான்னு வச்சுக்கோங்க. திருக்குறள் இதில் வந்து தவறானது எது அப்படி கேட்டாங்கன்னா திருக்குறள். ஏன்னா மற்ற 3மே பார்த்திங்கன்னா வடமொழியில் இருந்து நம்மளுக்கு வந்து தமிழுக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணப்படுது, மொழிபெயர்க்கப்பட்டது. திருக்குறள் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்லேயே எழுதப்பட்டது தான். திருக்குறள் வந்து தமிழில் தான் எழுதப்படுது. அந்த தமிழில் எழுதுகிற திருக்குறளை தான் அவங்க ஒரு நாடுகளுக்கு ஏற்ற மொழியில் வந்து அவங்க தான் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ வடமொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள்னால் ராமாயணம், மகாபாரதம், பெருங்கதை, சீவக சிந்தாமணி, வில்லி பாரதம் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து வடமொழி கதைகளை தழுவிதான் படைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அடுத்தது இதை பார்த்துக்கோங்க. அதாவது இந்த மொழிபெயர்ப்புங்கிற முயற்சியை வந்து செஞ்ச நிறுவனங்கள் யார் யார் அப்படின்னா சாகித்ய அகாடமி, தேசிய புத்தக நிறுவனம், தென்னிந்திய புத்தக நிறுவனம். இந்த 3 சாகித்ய அகாடமி, தேசிய புத்தக நிறுவனம், NBT, தென்னிந்திய புத்தக நிறுவனம். ஸோ இதை பார்த்துக்கோங்க. சரிங்களா. அடுத்தது இங்கே வந்துருங்க. ஜெர்மன் மொழியில் வந்து மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமான ஷேக்ஸ்பியர் அந்நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்டார். அப்போது ஷேக்ஸ்பியர் வந்து எந்த மொழியினோட மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமானவர்னா ஜெர்மன் மொழி. ஜெர்மன் மொழியோட மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமான ஷேக்ஸ்பியர் தான் அந்நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்டார். அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கேன், தமிழுக்குரிய நூலாக இருந்த திருக்குறள் வந்து உலக மொழிகளுக்குரியதாக மாறியது மொழிபெயர்ப்பில் தான். அதாவது தமிழில் தான் திருக்குறள் எழுதினாங்க. அந்தந்த அது வந்து இது வந்து உலக மொழிகளுக்குரியதாக மாறியது எதனால்? இந்த மொழிபெயர்ப்புங்கிறது ஒன்று இருந்தனால தான். எல்லா மொழிகள்லையுமே திருக்குறளானது மொழிபெயர்க்கப்பட்டது.
அப்போ அந்த மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது ஒன்று இருந்தனால தான் அவங்களால வந்து மொழிபெயர்க்க முடிந்தது. அடுத்து இதில் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ இது 8ன்னு வச்சுக்கலாம். இங்கே வந்துடலாம் 9. இந்த ரவீந்திரநாத் தாகூர்லேயே 2-3 கொஸ்டின் வரும் பாருங்க. ரவீந்திரநாத் தாகூர் வந்து கீதாஞ்சலி எழுதினார். ரவீந்திரநாத் தாகூர் எழுதியது கீதாஞ்சலி நம்மளுக்கு தெரியும். அது வந்து வங்க மொழியில் தான் ஃபஸ்ட்டு வந்து எழுதியிருக்கார். அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த அந்த பிறகு தான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. நம்மளுக்கு தெரியும் ரவீந்திரநாத் தாகூர் எழுதியது கீதாஞ்சலி, அது நோபல் பரிசு வாங்கியதுன்னு தெரியும். ஆனால் அவர் ஃபஸ்ட்டு எழுதினது வங்க மொழியில். அப்புறம் அதுக்கப்புறமா அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததுக்கு அப்புறமாகத்தான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்படி கூட கேட்கலாம், அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது வந்து அவர் எந்த மொழியில் வந்து எழுதும்போது அப்படி கேட்டால் ஆங்கில மொழியில் எழுதுனதுனால. ரவீந்திரநாத் தாகூர் வந்து ஃபஸ்ட்டு வந்து கீதாஞ்சலி எழுதியிருக்கார் இல்லைங்களா, அது எந்த மொழியில் ஃபஸ்ட்டு எழுதினார்னா வங்க மொழியில் தான் எழுதினார். இதே மாதிரி இன்னொரு தகவல் சொல்கிறாங்க. அதாவது வந்து நம்ம பாரதியாரும் இதே மாதிரி வந்து அவரோட கவிதைகளும் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தால் நிறையா விருதுகள் வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இதை பார்த்துக்கோங்க. பாரதியின் மொழிபெயர்ப்பில் எக்ஸிபிஷனுங்கிறது காட்சி, பொருட்காட்சி. இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், பொருட்காட்சிக்கு போகிறாங்க அப்படிம்பாங்க. இப்போ எக்ஸிபிஷன்னா பொருட்காட்சி. ஈஸ்ட் இந்தியன் ரயில்வே இருப்பு பாதை. ரெவல்யூஷன் புரட்சி. ஸ்ட்ரைக்னா வேலை நிறுத்தம், அந்த தொழிலை வந்து நிறுத்தி வைக்கிறது, அந்த வேலையை செய்யாமல் நிறுத்தி வைக்கிறது வந்து ஸ்ட்ரைக். தொழில் நிறுத்தம், தொழில் நிறுத்தி வைத்தல், வேலை நிறுத்தம். ரெவல்யூஷனுங்கிறது புரட்சி. ஈஸ்ட் இந்தியன் ரயில்வே வந்து இருப்பு பாதை. அடுத்தது இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இருக்குது. 11 வரைக்கும் 12ன்னு போட்டுக்கலாம். அதாவது கேமல் தெரியும் இல்லைங்களா, கேமல்னால் ஒட்டகம்னு தெரியும். அதுக்கு இன்னொரு பொருள் இருக்குது, வடம், கயிறு. கேமல் என்பதற்கு என்னென்ன பொருள் இருக்குன்னா வடம், ஒட்டகம். ஊசி காதில் வடம் நுழையாது என்னும் வேற்றுமொழி தொடரை ஊசி காதில் ஒட்டகம் நுழையாது என்று மொழிபெயர்த்து பயன்படுத்திக்கிறோம். ஆனால் இதில் வந்து வடம்னு தான் போடணுமாமா, ஊசி காதில் ஒட்டகம்னு போடக்கூடாதாமா. ஊசி காதில் நூல் நுழையுமே அன்றி கயிறு நுழையாது அப்படிங்கிறத கரெக்டு. ஊசி காதில் ஒட்டகம் நுழையாது அப்படின்னு மொழிபெயர்க்கும் போது அப்படி மொழிபெயர்த்துட்டாங்க. ஏன்னா ஊசிக்காதில் வடம் நுழையாது நம்ம வேற்றுமொழி தொடரை வந்து ஊசிக்காதில் ஒட்டகம் நுழையாதுன்னு மொழிபெயர்த்துட்டோம். ஏன்னா அதுக்கு வந்து வடம், ஒட்டகம் அப்படின்னு 2 மீனிங் இருக்கு இல்லைங்களா கேமலுக்கு, அதனால் அப்படி மொழிபெயர்த்துட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஊசிக்காதில் வந்து நூல் நுழையுமே தவிர கயிறு நுழையாது அப்படிங்கிறது அதோட பொருத்தமான சொல். அதனால் வடம் அப்படின்னு தான் போடணும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஊசிக்காதில் வடம் நுழையாது அப்படிங்கிறதா கரெக்டு. நம்மளுக்கு 2 மீனிங் இருக்குது, வடம், ஒட்டகம். ஊசிக்காதில் வடம் நுழையாது அப்படிங்கிற வேற்றுமொழி தொடரை வந்து ஊசிக்காதில் ஒட்டகம் நுழையாது அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. ஆனால் வடம்ங்கிறதா பொருத்தமான சொல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த பேராகிராஃபில் நிறையா பார்த்துக்கணுங்க. டெலி அப்படின்னா தொலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மீனிங்கு இப்போ ஒவ்வொன்றா பாருங்கள். டெலிகிராஃப் அப்படின்னா தொலைவரி. டெலிவிஷன் அப்படின்னா தொலைக்காட்சி. டெலிஃபோன் தொலைபேசி. டெலஸ்கோப் தொலைநோக்கி. டெலிமெட்ரி தொலை அளவியல். இது பார்த்துக்கோங்க, அந்த வேர்டு கொடுத்து கரெக்டான மீனிங் பார்த்து வச்சுக்கோங்க. டெலிகிராஃப்னால் தொலைவரி. டெலிவிஷன் தெரியும் நம்ம தொலைக்காட்சி. டெலிஃபோன் தெரியும் தொலைபேசி தெரியும். டெலஸ்கோப்பும் தெரியும் தொலைநோக்கி படிச்சிருப்போம். டெலிமெட்ரி பார்த்துங்க, மெட்ரினா அளவுகள் அளவியல்னு சொல்லுவார் இல்லைங்களா, அப்போ தொலை அளவியல். டெலிமெட்ரினா தொலை அளவியல். டெலிமெட்ரிங்கிறது தொலை அளவியல். அதே மாதிரி கீழே பாருங்கள், டிரான்ஸ்கிரைப் படி எடுத்தல். அடுத்தது டிரான்ஸ்ஃபர் மாறுதல். டிரான்ஸ்ஃபார்ம் உருமாற்றுதல். டிரான்சாக்ட் செயல்படுத்துதல். இதை நோட் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்கிரிப்ட் வந்து படி எடுத்தல். டிரான்ஸ்ஃபர்னால் தெரியும் மாறுதல். டிரான்ஸ்ஃபார்மும் தெரியும் உருமாற்றுதல். டிரான்சாக்ட் பார்த்துக்கோங்க செயல்படுத்துதல்.
சரிங்களா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது எல்லாமே கிட்டத்தட்ட நூல்கள் மட்டும் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தொலைக்காட்சி, வானொலி, திரைப்படம், இதழ்கள், அந்த அதில் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மொழிபெயர்ப்புங்கிறது இப்போ ரொம்ப முக்கியமாக தேவையாயிடுச்சு. ஏன்னா இப்போ திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள், இந்த சீரியல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு லாங்குவேஜில் ஒளிபரப்புறதை வந்து நம்ம தமிழில் வந்து டப்பிங் கொடுத்து தமிழில் மொழி மாற்றம் செய்து நம்மளுக்கு வந்து ஒளிபரப்புகிறாங்க இல்லைங்களா? இதனால் நம்மளுக்கு வந்து புது வகையான சிந்தனைகள், மொழிக்கூறுகள் பரவுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அது சும்மா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இங்கே வந்துடுங்க. இந்த மொழிபெயர்ப்பில் இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அதாவது ராகுல சாங்கிருத்தியாயன் 1942ஆம் ஆண்டு ஹஜிராபாக் அப்படிங்கிற மத்திய சிறையில் இருந்தபோது வால்காவிலிருந்து வைகை வரை அப்படிங்கிற நூலை ஹிந்தியில் எழுதினார்காமா. யார் எழுதியிருக்காரு? ராகுல சாங்கிருத்தியாயன். எங்கே எழுதினார்? ஹஜிராபாக் அப்படிங்கிற மத்திய சிறையில் இருந்தபோது எழுதினார். என்ன எழுதினார்? வால்காவிலிருந்து கங்கை வரை. எந்த மொழியில் எழுதினார்? ஹிந்தியில் எழுதினார். இப்போ இதிலே 4 வினா வந்துருச்சு பாருங்க. வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை எழுதியவர் ராகுல சாங்கிருத்தியாயன். எந்த மொழியில் எழுதினார்? ஹிந்தியில் எழுதினார். எந்த ஆண்டு எழுதினார்? 1942. எப்போ எங்கே எழுதினார்? ஹஜிராபாக் அப்படிங்கிற மத்திய சிறையில் 1942 எழுதியிருக்காரு. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த நூலை வந்து கணமுத்தையா, இந்த நூலை கணமுத்தையா அப்படிங்கிறவர் 1949 தமிழில் மொழிபெயர்க்கிறார். 1949 தமிழில் மொழிபெயர்க்கிறார். இந்த நூல் வந்து எல்லா தமிழரும் வந்து விரும்பி படிக்கிற ஒரு நூலாக தான் இருக்கிறது. ஆனால் இந்த நூலில் இப்போது ஹிந்தியில் ராகுல சாங்கிருத்தியாயன் எழுதினார். அதுக்கப்புறம் கணமுத்தையா வந்து தமிழில் வந்து மொழிபெயர்க்கிறாரு. அதுக்கப்புறமும் நிறையா பேர் வந்து இதே நூலை மொழிபெயர்த்திருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தோம் 1949 வந்து கணமுத்தையா வந்து மொழிபெயர்த்தார். இப்போ 2016 வந்து டாக்டர் என் ஸ்ரீதர் அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க. அதே 2016 முத்து மீனாட்சி மொழிபெயர்ப்புக்கு நடந்திருக்கு. அப்புறம் 2018 யூமா வாசுகி மொழிபெயர்ப்பு. அப்போ 42 எழுதுனதை 49 2 பேர் மொழிபெயர்க்கிறாங்க. கணமுத்தையா அவர்கள், டாக்டர் 49 ஒருத்தர் தான் கணமுத்தையா அவர்கள் மொழிபெயர்க்கிறார். ஆனால் 2016 பாருங்கள் 2 பேர் இருக்காங்க. டாக்டர் என் ஸ்ரீதர் அவர்களும் முத்து மீனாட்சி அவர்களும் மொழிபெயர்த்திருக்காங்க. அப்போ 42 எழுதுனதை 49 கணமுத்தையா மொழிபெயர்க்கிறாரு. அதுக்கப்புறமா 2016 டாக்டர் என் ஸ்ரீதர் அவர்களும் முத்து மீனாட்சி அவர்களும் மொழிபெயர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு 2018 யூமா வாசுகி மொழிபெயர்க்கிறாங்க. இந்த தகவல்களை வந்து சொன்னவங்க வந்து சா கந்தசாமி. அதை சும்மா பார்த்துக்கோங்க. இந்த பாயிண்டை பார்த்துக்கோங்க. கருத்து பதிவை தருவதால் மொழிபெயர்ப்பை பயன்கலை என்று குறிப்பிடுவார்கள். கருத்து பகிர்வு நடக்குது இல்லையா? அதனால தான் மொழிபெயர்ப்பை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பயன்கலை என்று குறிப்பிடுகிறார்கள். இதை நோட் பண்ணிக்கோங்க. சென்றிடுவேர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பி என்ற வரிகளை கூறியவர் யார் அப்படின்னா பாரதி. நோட் பண்ணிக்கோங்க. தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் அப்படின்னு சொன்னவரும் நம்முடைய பாரதியார் தான். அப்புறம் இதை பார்த்துக்கோங்க. பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும். இந்த தகவலை வந்து தனிநாயக அடிகள் அவங்க மூலம் தெரிஞ்சுக்கிறோம். அதாவது பிரான்ஸ் தேசிய நூற்கூடம் அதை இங்கிலீஷில் உள்ளதையும் பார்த்துக்கணும். பிப்ளியாட்க்யூ நேஷனலே ஏறக்குறைய 1000 பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ளன. நிறைய இருக்குதாமா தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் பிரான்ஸில் தேசிய நூற்கூடத்தில். இவற்றில் வந்து இந்தியாவிலே கிடைக்காத படிகளும் ஏடுகளுமாம். அதாவது இந்தியாவில் கிடைக்காத கூட அங்கே வச்சுருக்காங்க.
பண்டை காலத்தில் முதலாக ஐரோப்பியர் யாத்த இலக்கணங்களும் கையெழுத்து பிரதிகளும் இந்நூற்கூடத்தில் இருக்கின்றன. ஐரோப்பியர்கள் ஃபஸ்ட்டு கொண்டு வந்த இலக்கணங்களும் கையெழுத்து பிரதிகளும் கூட இந்த நூற்கூடத்தில் இருக்கிறது. அங்கிருக்கும் தமிழ் நூல்களின் பட்டியலை படித்த போது இன்றும் அச்சிடப்பெறாத நூல்கள் சிலவற்றின் தலைப்பை கண்டேன் அப்படிங்கிறாரு. பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்களும் அங்கு உள்ளன அப்படின்னு சொல்கிறார். அங்கே பார்த்திங்கன்னா மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் அந்த நூல்களும் கூட அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த தகவலை கூறியவர் யார் அப்படின்னா தனிநாயக அடிகள். இப்போ பிரான்ஸில் உள்ள இதுக்கு பேர் என்னென்னா தேசிய நூற்கூடம். அவ்வளோதான். இதோட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இயல் 4ல் ஃபஸ்ட்டு ஒன் முடியுது. இதோட தொடர்ச்சியாக அந்த வினாக்களை நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம அடுத்தது பார்க்கலாம். நம்ம பார்த்ததை தான் நம்ம இப்போ ஃபில்லர்ஸ் ஃபார்மேட்டில் நோட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காது. அதுக்கப்புறமா நம்ம எல்லா லெசனையும் மிக்ஸ் பண்ணி 4 ஆப்ஷனோட தனியாக ரிவிஷன் கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ இயல் 4 மொழிபெயர்ப்பு கல்வி. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவதா மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொன்னவர் மனவை முஸ்தஃபா. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவதா மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொன்னவர் மனவை முஸ்தஃபா. உலக நாகரிக வளர்ச்சி பொருளியல் மேம்பாட்டிற்கு மொழிபெயர்ப்பு ஒரு காரணம் அப்படின்னு சொன்னவர் மு.கு. ஜெகநாதர். இப்போ உங்களுக்கு புரியும் எப்படி கொஸ்டின் ஃபார்மேட்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. மொழிபெயர்த்தல் என்ற தொடரை மரபியலில் குறிப்பிட்டவர் தொல்காப்பியர். இப்படியே மாற்றியும் கேட்கலாம். மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் எதில் குறிப்பிட்டார்? மரபியலில். 98 அதை நோட் பண்ணிக்கோங்க. எந்த செப்பேடு சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்துகிறது? எந்த செப்பேடு? சின்னமனூர் செப்பேடு. சின்னமனூர் செப்பேடு டேஸ் காலத்தில் தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்துகிறது? சங்க காலத்தில். இப்படி வேணால் கேட்கலாம். ஸோ ஃபில்லர்ஸ் ஃபார்மேட்டில் படிச்சுக்கோங்க. இந்த வடமொழி கதைகள் படித்தோம் இல்லைங்களா, அது என்னென்னு பார்த்துக்கோங்க. சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லி பாரதம், மகாபாரதம், ஒன்று விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். பெருங்கதைன்னு ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, பெருங்கதை. அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மொழிபெயர்ப்பு முயற்சிகளை செய்த நிறுவனங்கள். சாகித்ய அகாதமி, தேசிய புத்தக நிறுவனம், தென்னிந்திய புத்தக நிறுவனம். இதை 3 கொடுத்துட்டு வேறு ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்து ஆடு ஒன்று மாதிரி கேட்கலாம். தவறான இதை எது அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. திருக்குறள் உலக மொழிகளுக்குரியதாக மாறியது எதனால? மொழிபெயர்ப்புனால தான். இந்த மொழிபெயர்ப்புன்னு ஒன்று இருந்தனால தான் திருக்குறளை எல்லா மொழிகள்லையுமே மொழிபெயர்த்தாங்க. அது உலக மொழிகளுக்குரியதாக மாறினதுக்கு காரணம் இந்த மொழிபெயர்ப்பு தான். ரவீந்திரநாத் தாகூர் எந்த மொழியில் கீதாஞ்சலி எழுதினார்? வங்க மொழியில். ரவீந்திரநாத் தாகூர் எழுதியது என்னது? கீதாஞ்சலி. அவர் எந்த மொழியில் மொழிபெயர்த்ததுக்கு பிறகு அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது? ஆங்கில மொழியில். எந்த மொழின்னா நோபல் பரிசு இங்கே வந்துடும். ஆன்சர் ஆங்கில மொழி. ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலியை எந்த மொழியில் மொழிபெயர்த்த பிறகு நோபல் பரிசு கிடைத்தது? ஆங்கில மொழி. இது பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பாக்ஸில் கொடுத்தாங்க இல்லைங்களா, பாரதியின் மொழிபெயர்ப்பில். எக்ஸிபிஷன்னா காட்சி, பொருட்காட்சி. ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேங்கிறது இருப்பு பாதை. ரெவல்யூஷன் புரட்சி. ஸ்ட்ரைக்குங்கிறது தொழில் நிறுத்தி வைத்தல். கேமல் என்பதற்கு 2 பொருள் இருக்குது. வடம், ஒட்டகம். டெலி என்பது எதை குறிக்கும்? தொலை. இதை பார்த்தோம் இல்லைங்களா, டெலிகிராஃப்னா தொலை வரி. டெலிவிஷன் தொலைக்காட்சி. டெலிஃபோன் தொலைபேசி. டெலஸ்கோப் தொலைநோக்கி. டெலிமெட்ரி தொலை அளவியல். அடுத்தது டிரான்ஸ்கிரிப்ட் படியெடுத்தல். டிரான்ஸ்ஃபர் மாறுதல். டிரான்ஸ்ஃபார்ம் உருமாற்றுதல். டிரான்சாக்ட்டுங்கிறது செயல்படுத்துதல். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க.
அடுத்தது ராகுல சாங்கிருத்தியாயன் வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை ஹிந்தியில் எழுதினார் 1942. ராகுல சாங்கிருத்தியாயன். எங்கே எப்போது எங்கே எழுதினார்னா 1942 ஹஜிராபாக் அப்படிங்கிற மத்திய சிறையில் இருந்தபோது எழுதினார். இந்நூலை மொழிபெயர்த்தவர் யாருன்னா கணமுத்தையா 1949. அதுக்கப்புறமா இதே நூலை 2016 டாக்டர் என் ஸ்ரீதர் அவர்களும், அதே 2014 முத்து மீனாட்சி மொழிபெயர்ப்புலையும், 2018 பார்த்திங்கன்னா யூமா வாசுகி மொழிபெயர்ப்புலையும் மொழிபெயர்த்தார்கள். இந்த தகவல்களை கந்தசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. சென்றிடுவேர் எட்டு திக்கும் அப்படி தொடங்குற லைனும் தேமதுர தமிழோசை. இதை இந்த கோட் கொடுத்து எதை கேட்கலாம் இல்லைங்களா? யார் சொன்னாங்க அப்படின்னா நம்மளுடைய பாரதியார் அவர்கள். இதில் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடுங்க. ஃப்ரான்ஸில் என்ன இருக்குது? தேசிய நூற்கூடம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் கிடைக்காத இது கூட வச்சுருக்காங்கங்கிறாரு. அப்புறம் அதாவது அங்கே இருக்கிற தமிழ் நூல்களெல்லாம் பட்டியலெல்லாம் பார்த்தபோது அச்சிடப்பெறாத நூல்கள் அவற்றோட தலைப்பை இங்கே நிறையா பார்த்ததா சொல்கிறாரு. மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிய தமிழ் நூல்களும் அங்கு இருக்குது அப்படிங்கிறாரு. இந்த தகவலை நம்மளுக்கு சொல்லியவர் யார் அப்படின்னா தனிநாயக அடிகள். அவ்வளோதான். இதோட இயல் 4ல் அந்த மொழிபெயர்ப்பு கல்வியை மட்டும் முடிச்சிருக்கோம். அடுத்த டாப்பிக்கை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அட்லீஸ்ட் ½ அன் ஹவராக தமிழுக்கு டெய்லி ஒதுக்குங்க. அப்போ நம்ம தைரியமாக அட்டன் பண்ண முடியும். நன்றி.